திமுக இதற்கு என்ன சொல்ல போகுது? பகுத்தறிவாதிகள் நம்ம எப்பவுமே நேத்து கூட முந்தானத்து ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க பாஜக உள்ள வந்துரும் பாய், பாஜக உள்ள வந்தா பிற்போக்குத்தனம் கூடிரும் அப்படின்னு சொன்னீங்கல்ல. இன்னைக்கு உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய வேல்முருகன் அவர்கள் சொல்றாரு, எங்க ஒரு ஒரு ஆணை பார்த்து கை கொடுப்பது, ஒரு ஆணையை கட்டிப்பிடிப்பது அப்படிங்கிறது பெண்ணுக்கு உரிமை கிடையாதா, அது கலாச்சார சீர்கேடு அப்படின்னு சொல்றாரு. உண்மையிலேயே கலாச்சார சீர்கேடாக இருந்தது என்றால் அது ஒரு பிற்போக்குத்தனமாகத்தான் திராவிடம் இதுவரையும் சொல்லிக் கொடுத்திருக்கு நமக்கு. அந்த பிற்போக்குத்தனத்தை எப்படி திராவிட அரசாங்கம் இல்லாட்டி இப்ப இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசாங்கம் சரி அப்படின்னு சொல்லி வேல்முருகன் அவர்களை கண்டிக்காமல் இருக்கிறது. விஜய் அவர்களை பார்த்து அங்க இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அவங்கள விட கொஞ்சம் பெரியவங்கலாம் வராங்க, வந்து கை கொடுக்குறாங்க, கட்டி பிடிக்கிறாங்க, இதுக்கு பேசாம கூட்டி கொடுத்துட்டு போயிடலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அவர் சொன்ன வீடியோ பதிவுகள்ல இருக்கு. வேணா திமுக ஆதரவாளர்களுடைய இல்லாட்டி அந்த மாதிரியான மீடியாக்கள் அந்த ஒரு வார்த்தை வேணா பீப் போட்டிருக்கலாம். அங்க அப்பா அம்மா ஒருத்தவங்களை ஹீரோவா நினைக்கிறாங்க. உண்மையிலேயே அது ஏன் நம்ம அரசியல்வாதிகள் எத்தனையோ அரசியல்வாதிகள் காலில் விழுறது, ஸ்டாலின் அவர்களை பார்த்து கைகூப்பி நிற்பது, ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி அவங்களுக்கு என்ன இருக்கு, ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து மட்டும் தான் இருக்கு, அவங்களுடைய முந்தானையெல்லாம் பிடிச்சிட்டு போறது, இதெல்லாம் செய்யக்கூடிய